ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல அதை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற புத்திசாலித்தனம், அதை உடனே கற்பூர புத்தி மாதிரி பிடிச்சுக்கிற தன்மை, அது மேம்பட்டு இருக்கின்ற மாணவன் கேள்வி மேல கேள்வி கேட்டு தன்னை தெளிவுபடுத்திக்குவான். மேம்படுத்த தெரியாத தகுதியற்ற மாணவன் என்ன பண்ணுவான், விரோச்சனன் மாதிரி, ஓ இந்த பிரதிபிம்பிக்கிறது உடம்பா, அப்ப உடம்புடைய ஆத்மாவை பார்க்கலாமா, தெரிஞ்சிடுச்சு அப்ப ஆத்மான்ட்டு உடனே வெளியேறிடுவான். அப்ப இப்படி வெளியேறினவன் விரோச்சனன், கேள்வி மேல கேள்வி கேட்டு பதில் பெற விரும்புகின்றவன் இந்திரன். அப்ப ஆத்மாவினுடைய தேடல் நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்மாவை நம்ம அறிந்து கொள்வதற்கான தேடல் நிலைகள் அப்படின்னா, ஒன்று பிரதிபலிப்பு நிலை, இன்னொன்று கனவு நிலை, மூன்றாவது சுசிப்தி நிலை, நான்காவது துரிய நிலை. இப்படி 4 தேடல் நிலைகள் இருக்குங்க. ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 வழிகள் இருக்கு. அந்த 4 வழிகள்ல பிரதிபலிப்பு நிலைன்னு ஒரு நிலை இருக்கு, கனவு நிலைன்னு ஒரு நிலை இருக்கு, சுசுப்தி நிலைன்னு ஒரு நிலை இருக்கு, துரிய நிலைன்னு ஒரு நிலை இருக்கு. இப்ப இந்த 4ல இப்ப நீங்க பிரதிபலிப்பு நிலைனா இந்த உடம்பு தேவைப்படும், கனவு நிலைனா மனசு தேவைப்படும், ஆழ்ந்த உறக்க நிலைனாலும் அங்க இந்த உடம்பு மனசு இருக்காது, ஆனா தூக்கமா போயிடுது, அங்க அஜ்ஞானம் உண்டாகி விடுகிறது. நான் யார் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை, எனக்கு எந்த விஷயம் புரிய வைக்கவும் முடியாது அந்த இடத்துல. அப்ப அங்கேயும் நம்ம ஃபெயிலியர் ஆயிடுறோம். அப்ப இங்க 3 நிலைகள் நம்ம இடத்துல, விழிப்பு நிலையிலையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியல, கனவு நிலைகளும் நம்மள யாரும் தெரிஞ்சுக்க முடியல, ஆழ்ந்த உறக்க நிலையிலும் நம்மள யாரும் தெரிஞ்சுக்க முடியல. அப்ப நம்மளே நான் சொல்றது எதுனா ஆத்மாவை, ஆத்மான இறைவனை, பிரம்மத்தை, உணர்வை, இங்க நம்ம 3 நிலைகளையும் பிடிக்க முடியாது. அப்ப எந்த இடத்துல பிடிக்கலாம் அப்படின்னா, துரிய நிலையில மட்டும்தான் பிடிக்க முடியும். ஆத்மாவை உண்மையிலேயே நீங்க அனுபவமாக்கணும் அப்படின்னா துரியம்ங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும். இப்ப துரியம்ங்கிற ஸ்டேட் எங்க தெரியுமா இருக்கு, இந்த விழிப்பு நிலை அனுபவமும் கிடையாது, கனவு நிலை அனுபவம் கிடையாது, ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவம் கிடையாதுங்க. துரியம் என்பது இந்த 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட நிலை, அதுதான் விழிப்பு நிலை, அதுதான் ரியல் விழிப்பு. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆத்மாவை இந்த விழிப்பு நிலையில தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த விழிப்பு நிலையில? இப்ப நீங்க கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, இந்த விழிப்பு நிலை. இப்ப நம்ம எல்லாம் விழிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் பாடம் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க பாடத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. ஓ இவர் ஆத்மாவை பத்தி சொல்லிட்டாருங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க இங்க சொல்லிட்டீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம விழிப்பு நிலையில நம்ம கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கு, நம்ம கருத்துரைகளை பரப்பிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க நீங்க ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா ஃபால்ஸ் நியூஸ். ஏன்னா உண்மையிலே இதுல நீங்க ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. விழிப்பு நிலை அனுபவத்துல ஆத்மா அனுபவம் ஆகாது, கனவு நிலை அனுபவத்துல ஆத்மா அனுபவம் ஆகாது, ஆழ்ந்த உறக்க நிலையிலேயே ஆத்மா அனுபவம் ஆகாது. ஆத்ம அனுபவம் என்பது துரிய நிலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த சாஸ்திரம் இந்த இடத்துல உடைக்குது. இதுதான் பிரஜாபதி வித்யான்னு பேரு. ரொம்ப அருமையான வித்தை இது. அதாவது நான்முக பிரம்மா 2 பேருக்கு டீச் பண்ற கிளாஸ். அப்ப இங்க என்ன இந்த சாத்தோக்கிய உபநிஷத்தினுடைய நோக்கம் அப்படின்னா, ஆத்மா என்பது உருவத்தால் உண்டாகின்ற உடல் கிடையாது. அப்ப பிரதிபலிப்பா, பிரதிபலிப்பும் கிடையாது. அது மனமா, மனமும் கிடையாது. அப்ப அது கனவு நிலை அனுபவமா, கனவு நிலை அனுபவம் கிடையாது. அப்ப ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவமா, ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவம் கிடையாது. அப்ப இவை எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கின்ற அந்த தூய அறிவு தன்னையே தான் உணர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு உயர் பரிமாண நிலை என்கின்ற துரிய நிலையில் தான் அந்த அறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த துரிய நிலை அனுபவம் அடையப்படும் போதுதான் ஆத்மா தன்னையே தான் அனுபவமாக்குகின்ற அந்த பேரானந்த அனுபவத்தை அனுபவமாகவே உணர்கிறது, தன்னையே தான் அறிகின்றது. அப்ப தன்னையே தான் அறிகின்ற அந்த தூய அறிவு நிலையில் தனக்கு வேறாக இன்னொன்று இல்லை, அங்கு சொல்வதற்கு எந்த ஒரு நிகழ்வும் அங்கு இல்லை. அப்போ அது தண்ணீர் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் ஒரு உயர் பரிமாண நிலையிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற நிலைக்கு பேர் தான் ஆத்மா அப்படிங்கறத இங்க பிரஜாபதி வித்யா வெட்ட வெளிச்சமா சொல்லிடுதுங்க. அப்ப நாம இப்ப இந்த பாடங்கள்ல நம்ம இது வரைக்கும் பயணம் பண்ணோம். சாந்தோக்கிய உபனிஷத்துல இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 78 பகுதிகள் பக்கம் வந்துட்டோம், நிறைய படிச்சுக்கிட்டே வந்துட்டோம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுல நீங்க ஃபாலோ பண்ணி வந்திருப்பீங்க, ஒவ்வொரு வித்தைகளும் கத்துக்கிட்டு இருப்பீங்க, அந்த வித்தைக்கான பயிற்சி முறைகளும் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே எதை கொண்டு போய் நமக்கு புரிய வச்சுது அப்படின்னா, இந்த உடலுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்தது. ஏன்னா இந்த உடல் அடிக்கடி நோய்வாய்ப்படுறது, அப்புறம் இந்த உடல்ல பல உபாதைகள் வருது, வயிறு வலி, வயிறு பசி, தலைவலி, அப்புறம் ஒத்துழையாமை, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கு, அலர்ஜி அது இதுன்ட்டு. இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த பாடத்திட்டங்கள் மூலமா அந்த உடலை
நோய் இல்லாம உருவாக்குவதற்கான சில பயிற்சி முறைகளை வந்து நம்ம இதே வித்தைகள் மூலமா கொடுக்குறோம். அப்புறம் மனசும் அதே மாதிரிதான். ஒருமிகத்தன்மைக்கு வர மாட்டேங்குது. அது அது ஒண்ணு ஓகேங்குது, இதை ஒண்ணு ஓகேங்குது, இங்க கொஞ்சம் தாவுது, அங்க கொஞ்சம் தாவுது. குரங்கு மாதிரி அப்படியே தாவி தாவி போயிடுது மனசு. ஒரு டைம் இதை ஓகேங்குது, அப்புறம் கொஞ்ச நேரத்துல இது வேண்டாம், அது பிடிச்சிருக்குன்ட்டு அங்க மாறுது. இப்படியே மனம் அழைப்பாயிர மனசு. அப்ப அதை ஒருமுகப்படுத்துவதற்கான சில வித்தைகளும் நம்ம இதே பாடத்திட்டங்கள்ல பார்த்தோம். அப்ப இதெல்லாம் நம்மள என்ன பண்ணுதுன்னா, மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்மள நல்லா பக்குவப்படுத்துது. மேல்நிலை பரிமாணத்துக்கு உயர்த்திக்கிட்டே வருது. அப்ப இங்க ரெண்டுமே தூய்மையாக்கப்படுது. உடலும் தூய்மையாகிறது, மனமும் தூய்மையாகிறது. ஏன் ரெண்டு தூய்மை ஆக்கப்பட வேண்டும்னா, இப்ப நீங்க உள்ளத்துல மட்டும் தூய்மை வச்சுக்கிட்டு உடல் தூய்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் நீங்க அப்டேட் ஆக முடியாது அப்படின்னு நான் கடந்த பாடத்துல சொன்னேன். அதுக்குதான் நான் சொன்னேன். எப்படி சொன்னேன்னா, இப்ப நீங்க எங்கேயோ ரோட்ல குளிக்காம இருக்கிறதெல்லாம் சித்தராக்கிட்டீங்க. இப்ப நீங்க அந்த திருவண்ணாமலையில வந்து ஒரு அம்மா அப்படியே குளிச்சே ஒரு பல மாசங்கள் இருக்கும், பல வருஷங்களே இருக்கும். அப்படியே அந்த அம்மா வாந்தி எடுத்து எடுத்து சட்டை மேலேயே வாந்தி எல்லாம் நாத்தம் அடிச்சுட்டு இருக்கும். ஆனா அந்த அம்மா சித்தர்ன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அந்த அம்மா பின்னாடியே போகுது. அந்த கூட்டத்துக்கு எப்படி மனப்பான்மை அப்படின்னா, குளிக்காம இருந்தா சித்தர். அப்படிதான் அந்த கூட்டத்தினுடைய கண்ணோட்டம். அந்த கூட்டத்தினுடைய மனப்பான்மை என்னன்னா, பல வருஷமா குளிக்காம அப்படியே அழுக்கு ட்ரெஸ்ஸோட ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காங்க, வேன்னு வெறிச்சு பார்த்துக்கிட்டு, அவர் சித்தர் அப்படிங்கிற மைண்ட். ஆனா சித்தர்னா இங்க உண்மையா நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, சித்தம் தெளிந்தவர்கள். சித்தர்கள் அப்படின்னா சித்தம் தெளிந்தவர்கள், தன்னுடைய சித்தத்தினுடைய நிலைப்பாட்டை உணர்ந்தவர்கள், உத்தமர்கள், ஞானிகள், மகான்கள், ரிஷிகளை தான் இங்க சித்தர்கள் அப்படின்னு சாஸ்திரம் பேசும். அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு வெறிச்சு பார்த்துக்கிட்டு உடம்பு பூரா அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு குளிச்சு பல வருடங்கள் ஆன ஒரு அம்மாவை வந்து சித்தர்னு எந்த கண்ணோட்டத்துல நீங்க பாக்குறீங்க? அதுக்கு என்ன குவாலிபிகேஷன் கொடுத்தீங்க அந்த இடத்துக்கு நீங்க கேட்டு பாருங்களேன். அந்த கூட்டம் எல்லாம் சொல்லும், குளிக்காம இருக்காங்க இல்லைங்க, எங்கேயோ திருதுன்னு முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்க, அதனால சித்தருங்க அப்படிங்கும். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் பாத்தீங்களா? அப்படி சித்தர் இல்ல. அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ரெண்டாவது, இன்னொருத்தர் வந்து நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், நான் மிகப்பெரிய ஞானி, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ட்டு அப்படியே காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு தலையில ஒரு கிரீடத்தை வச்சுக்கிட்டு அப்படியே தங்க ஆசனத்துல உட்காந்துக்கிட்டு, தங்க சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு, முடிஞ்சா கையில ஒரு சூலாயுதத்தை கூட வச்சுக்கிட்டா, கழுத்து நிறைய உத்ராட்ச மாலை கூட போட்டுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு போஸ்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே அகம் பிரம்மாஸ்மிங்கிறான்னு வச்சுங்களேன். உடனே எல்லாம் போய் அவர் காலில் விழுந்து ஆஹா மகா சித்தர், மிகப்பெரிய ஞானி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி விழுந்தீங்கனாலும், அப்போ அவர் எப்படி சித்தர்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னு நம்ம கேட்போம். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, எங்க குளிச்சிட்டு நல்லா சுத்தமா இருக்காரு இல்லைங்க, நல்லா பாருங்க தங்க சிம்மாசனத்துல உட்காந்துருக்காருங்க, அப்படியே குளிச்சிட்டு இருக்காருங்க பாருங்க, கழுத்துலயே உத்ராட்ச கொட்டை வேற போட்டிருக்காருங்க, சிவபெருமானே வந்திருக்காரு பாருங்க, கையில வேற சிவலாயுதம் வேற வச்சிருக்காருங்க, ஆசீர்வாதம் வேற பண்றாரு, அப்ப இவர் சித்தர் தானே அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லும். ஆனா இப்படி எல்லாம் நீங்க சொல்ற இடத்துல நீங்க உண்மையா இறைவனை பார்க்கலங்கிறது சாஸ்திரம். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, சித்தம் தெளிந்தவர்கள் இறைவனை பார்க்கிறார்கள் என்றால் அங்கு இருமைகள் கிடையாது, அங்கு இரண்டாவது ஒரு விஷயம் இல்ல. அப்ப தன்னிலே தான் உணர்கின்ற ஒரு விஷயம் தான் இறைவனை தரிசித்ததுக்கு அடையாளம். அப்படி நீங்க இறைவனை தரிசிக்கிற அந்த நிலையில தரிசிக்கப்படுகின்ற பொருள் எதுவோ அது நானே. எதை அடைகின்றன அந்த அடையக்கூடிய பொருள் எதுவோ அது நானே. நீங்க எப்படி வேணா வச்சுக்கங்களேன், எனக்கு சிவபெருமானை பார்க்கணும், நீங்க சிவபக்தன், அது நான் தான் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க சிவம். நீங்க பெருமாளை பார்க்கணும், சங்கு சக்கரதாரியா நான் பார்க்கணும், அதை நான் தான் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க விஷ்ணு. அதே மாதிரி இங்க பிரம்மாவை பார்க்கணுங்க, நான்முக பிரம்மா, அதை நானும் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க பிரம்மா. அப்ப நீங்க என்ன வேணா இந்த உருவகத்துல நீங்க உருவாக்கின விசேஷ சுகங்கள் என்ன வேணா இருக்கட்டுமே, எப்படிப்பட்ட கடவுளாக வேணா இருக்கட்டும், அது காளியாக இருக்கட்டும், அல்லது மாரியம்மாவா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், விநாயகரா இருக்கட்டும், நீங்க எந்த உருவகத்துல கடவுளை நீங்க கற்பனா கதாபாத்திரங்களை உண்டாக்கி நீங்க வழிபாடு பண்ணாலும், அந்த வழிபடுகின்ற பொருள் உங்களுக்கு வேறாக இருந்தால் அங்கு இறை அனுபவம் நிகழவே இல்லை என்பதை சாஸ்திரம் ஆணித்தரமாக சொல்லுது. அது நீங்க உருவத்துல பார்க்க முடியாது, கனவுல பார்க்க முடியாது, விழிப்பு நிலையில் கடவுளை காண முடியாது, கனவு நிலையில் கடவுளை காண முடியாது, ஆழ்ந்த உறக்க நிலையில் கடவுளை காண முடியாது. கடவுளை எப்பொழுது காணலாம்? துரிய நிலையில் காணலாம். அப்ப துரியம் என்கின்ற நிலையில, கடவுளை காணுகின்ற நிலையில, அங்கு கடவுள் வேறு நான் வேறு என்ற இருமைகள் கிடையாது, இருப்பது இறைவன் மட்டுமேங்கிற ஒரு உயர் பரிமாண அனுபவம் உங்களுக்குள்ள நிகழும். அப்ப தேடும் பொருள் எதுவோ அந்த தேடும் பொருள் நானே என்ற ஒரு அனுபவம் நிகழ்கின்ற அந்த உயர் பரிமாண அனுபவமே இறை அனுபவம், இறை அனுபூதி, இறை தரிசனம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் வெளிப்படையா வெட்ட வெளிச்சமா சொல்லி கொடுத்துருது. அப்ப இந்த மாதிரி ஒரு தெளிவு உங்களுக்குள்ள வந்துட்டா, இப்ப நீங்க வெளியே தேடி எந்த சித்தரையும் பிடிக்க முடியாது. அகத்தியர் உங்களுக்குள்ள இருக்காரு, திருமூலர் உங்களுக்குள்ள இருக்காரு, திருவள்ளுவர் உங்களுக்குள்ள இருக்கார், இப்படி என்ன கடவுள் வேணா வச்சுக்கோங்க,
மகான்களை ரிஷிகளை பாருங்க. விநாயகர், முருகன், மாரியம்மா, காளியம்மா, சிவபெருமான், மகாவிஷ்ணு எல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்காரு. எல்லாமே எனக்குள்ள இருக்காருன்னா நானே அவர் தான் அப்படிங்கறது இந்த கான்செப்டே. அப்ப நானே அவர் தான். ஆனா உருவங்களால் நான் அப்படி இல்ல. உணர்வினால் மற்றவர்களால் அப்படி பார்க்கப்படுகிறேன். அப்படி இருமைகளில் பார்க்கப்படுகின்ற விஷயங்கள் அஜ்ஞானம், அறியாமை அப்படிங்கறத இங்க சொல்லிட்டு, அந்த ஆத்மா என்பது உடலும் கிடையாது, மனமும் கிடையாது. அது ஒரு தூய அறிவு அப்படிங்கறத இங்க புரிஞ்சு கொள்ளும் போது நம்ம துரிய நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை எங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப நம்ம இந்த துரிய நிலையில முன்னேறிட்டோம். நாம துரியம் தான், அந்த துரியத்துலதான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான பாடங்களை நான் ஏற்கனவே கடந்த உபனிஷத் வகுப்புல விளக்கி இருக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன ஆசை, இதுல படிச்சிருந்து யாராவது அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க மூலமா நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன். யாருக்காவது சொல்ல முடியுமா? அதாவது இப்ப இந்த பாடம் நான் இவ்வளவு வருஷங்களா எடுத்தேன், எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிட்டேன். துரியம் தான் இறைவன் நிலை அப்படின்னு நான் சொல்லி புரிய வச்சேன். அப்ப துரியத்துல என்ன நிகழ்வும், எப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் இந்த பாடத்திட்டத்துல இதுக்கு முன்னாடி பல உபநிஷதங்கள்ல துரிய நிலையை நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். அந்த துரிய நிலையில நீங்க ஆத்மா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கான அடிப்படை விஷயங்களையும் ஆழமா சொல்லியிருக்கிறேன். இதுல இந்த வகுப்புல வந்திருக்கிறவங்க இப்ப இருக்கிறவங்க யாராவது அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், எனக்கு புரிஞ்சிருக்கேன், இப்படி நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க எப்படி புரிஞ்சுட்டு இருக்கீங்களோ அதை சொல்ல முடிஞ்சா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படி வேணா ஒரு 10 நிமிஷம் பேசலாம். அப்படி இருந்தா சொல்லுங்க. ஐயா ஒளியா இருக்குங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்கம்மா. நான் இப்ப ரீசெண்டா தான் பராபரத்துல இணைஞ்சிருக்கேங்க ஐயா, கேட்டுட்டு இருக்கேங்க. நாத யோகத்திலயே ஜாயின் பண்ணிருக்கேன். இந்த துரியம் வேதாத்திரி மகரிஷி இதுல பண்ணும்போது அங்க நல்ல ஒரு வைப்ரேஷன் எனக்கு வந்துச்சுங்க ஐயா. சொல்லுங்கம்மா. சுத்தமா ஆடியோ. நமஸ்காரம் குருஜி. அது துரியத்துல ஒரு துடிப்பு இருக்கு, அதான் நான் ஃபீல் பண்ணது. சரிம்மா. இப்ப அந்த துரியத்துல ஒரு துடிப்பை நீங்க ஃபீல் பண்ணிட்டா அது இறை அனுபவம் அப்படின்னு உங்களுக்கு வேதாத்திரி மகரிஷி சொல்லி கொடுத்திருக்காரா? இல்ல இல்ல. எப்படி சொல்ல வரீங்க? எனக்கு புரியல குருஜி. அவங்க வேற. சரி, கௌசல்யாமா சொல்லுங்க. கௌசல்யாமா ஏதோ பேச வந்தாங்க, சொல்லுங்கம்மா. ஐயா, அங்க துரியம்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி தியானம் பண்ண அங்கேயே நிலைச்சு நம்ம அங்க தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது மனமும் வேலை செய்யாது, அறிவும் வேலை செய்யாது, ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் ஸ்டேட் இருக்குங்க. நீங்க இப்போ இன்னைக்கு எடுத்த கிளாஸ் வச்சு அது நான் கவனிச்சப்போ மேட்ச் பண்ண முடிஞ்சதுங்க ஐயா. அதுதாங்க நான் சொல்ல வந்தது. ஓகே, இப்ப இது புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஆனா உண்மை அப்படி இல்லம்மா. ஏன்னு தெரியுமா? அதை நான் வெளிச்சமா சொல்றேன். இப்ப வேதாத்திரி மகரிஷி அவர் சொல்லி கொடுக்கறது அவர் சரியா தான் சொல்லி கொடுக்கிறாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுல இருக்கு. எப்படின்னா, இப்ப துரியம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல நீங்க மேல போன உடனே அங்க ஒரு துடிப்பு வருது, அந்த துடிப்புல எனக்கு ஒரு அமைதி வருது, ஒரு ஆனந்தம் வருது அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க அப்படின்னா நீங்க இறைவனா மாறலன்னு அடையாளம். ஏன் அப்படின்னா அந்த துரிய அனுபவம் உங்களுக்கு நிகழல அப்படிங்கிறது அது அடையாளம். ஏன் அப்படின்னு வெளிப்படையா சொல்றேன் பாருங்களேன். இதுதான் நம்ம பாடமே. இப்ப நீங்க துரிய அனுபவத்துக்கு போயிட்டா அங்க அனுபவம்ங்கிறது ஒண்ணு நிகழ்ந்தா அங்க அனுபவிப்பவன் ஒருத்தன் வந்துடுறான் பாருங்களா. அனுபவிப்பவன் ஒருத்தன் வந்துட்டாலே அது மைண்ட். அதாவது எனக்கு ஒரு வைப்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கனாலே நீங்க இறை அனுபவத்தை அடையலன்னு அர்த்தம். ஏன்னா அங்க வைப்ரேட் ஆகவே கூடாது. வைப்ரேட் ஆச்சுன்னா அப்ப வைப்ரேஷனை நான் உணர்றேன். அப்ப வைப்ரேட்டை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், அதை ஒரு என்ஜாய் பண்றேன், எனக்கு அந்த இடம் அப்படியே அருமையா இருக்கு, புல்லரிக்குது, புலங்காங்கிதம் அடைகிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த புலங்காங்கிதம் புல்லரிக்குது வைப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்றது மைண்ட். காரணம் என்னன்னா அங்க மைண்ட் இருக்கு. மைண்ட் இருந்தா தான் அதெல்லாம் சொல்லும். அப்ப அங்க துரிய நிலை நடக்கவே இல்லை, துரிய நிலைக்கு அங்க போகவே இல்லை. அப்ப அங்க என்ன நடக்கும்னா அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அப்ப இங்க அனுபவிப்பவன்கிற மனசு இருக்கு, அனுபவிக்கப்படுகின்ற தன்மை, அந்த தன்மை என்ன? வைப்ரேட் அல்லது ஒரு என்ன சொல்றீங்க, எனக்கு அப்படியே அந்த சித்தர் சமாதிக்கு போனங்க, அப்படியே ஒரு வைப்ரேட் ஆச்சுங்க. எனக்கு அந்த இடத்துக்கு போன பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஆனந்தங்க, அப்படி ஒரு மகிழ்ச்சிங்க, அப்படி சூப்பரா இருந்ததுங்க. அந்த சித்தரை வழிபாடு பண்ண உடனே எனக்கு அப்படி அருமையான அனுபவம் கிடைச்சிதுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா உண்மையிலே நீங்க அந்த சித்தரை அனுபவம் ஆக்கல. ஏன்னா இங்க அனுபவங்கள் நிகழ்வது எல்லாமே மைண்டுக்கு தான் நிகழுது, மைண்டுக்கு, உடம்புக்கு தான். உங்களுக்கு உடம்பு அதிர்னாலும் ஒரு அனுபவம், மனசு அதிர்னாலும் ஒரு அனுபவம், உடம்பு வழிபட்டாலும் அது அனுபவம், உடம்பு சுகம் அடைஞ்சாலும் அனுபவம். அப்ப மனசும் அதே மாதிரிதான். ஒரு விஷயம் மனசுக்கு பிடிக்குது, ஒரு விஷயம் மனசுக்கு பிடிக்கல. ஒரு மருந்து குடிச்சா கசப்பா இருக்குதுன்னு மனசு வேண்டாங்குது, இனிப்பு சாப்பிட்டா சுகமா இருக்குதுன்னு ஒரு லட்டு கொடுங்கன்னு கேக்குது. உங்களுக்கு சுக துக்கம்ங்கிற அனுபவம் நிகழ்ந்தாலே மனசு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அங்க வைப்ரேட் நடந்தாலே மனசு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அது துரிய நிலை என்று சொல்ல முடியாது, அது துரியன் ஸ்டேட் என்று சொல்ல முடியாது.
கரெக்ட்டுங்க. நீங்க சொல்றது புரிஞ்சுகிட்டேங்க. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தாங்கய்யா. ஆனா அந்த ம். ஆரம்ப ஸ்டேஜ்ல இது எல்லாமே எனக்கு நடந்துச்சுங்கய்யா. ஆரம்ப ஆ. ஸ்டேஜ்ல அது ஒரு புது அனுபவமா இருக்கும்போது நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணி அந்த இதை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா ஒரு ஸ்டேஜ் போகும்போது அந்த என்ஜாய்மெண்ட் கூட போதும்னு அந்த வெறுமையா உட்கார தோணுதுங்கய்யா. இப்போ ஒரு லட்டு சாப்பிட்டா இன்னொரு லட்டு வேணுங்கிறது. அதே 100 லட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஒரு சலிப்பு வரும் தானங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற தன்மை வந்து ஒரு லட்டு குடுத்தா கூட வெறுமனே சாப்பிடுவோம் இல்லைங்கய்யா. ம். அந்த மாதிரி ஐயா வாழ்க அந்த வளமுடன். மாதிரி அது வாழ்க கரெக்ட் தாங்கய்யா. வளமுடன் ஐயா. நான் இன்டர்ஃபியர் பண்றதுக்கு மன்னிக்கணும் ஐயா. நான் மாணிக்கோசம் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா, இப்போ வேதாத்திரி மகரிஷி வந்து தெளிவா சொல்லிட்டாங்க ஐயா. ம். அவங்க ஐயா சொல்றது அப்படியே நான் சொல்றேன். சோதி, சப்தம், சுவை, மனங்கள் என்று சொல்லுகின்ற அனைத்தையுமே இந்த பஞ்சேந்திரியங்கள் ம். ஒவ்வொன்றாக ஊதி தள்ளி விட்டு வர கடைசியாக உள்ளது அறிவுங்கிறார். கடைசியா நம்ம இந்த பஞ்சேந்திரியத்தை பூரா விட்டுட்டோம்னா நம்மளுடைய சுய உணர்வு தனிச்சு நிற்கும். இந்த சுய ம். உணர்வு தான் அறிவுன்னு சொல்றாரு. அதையும் கழித்து விட்டால் மீதி என்ன? அங்க என்ன இருக்கு அப்படின்னா இருள், அகங்காரம், பெருவிகற்பம், மௌனம் என்னும் சூழ்நிலை. அதுவே ஆதி, அதுதான் நீங்கிறாரு. அதை எப்படி அறியணுமா? நினைவை நிறுத்தி அறியணுங்கிறாரு. இந்த மனமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்த நிலையை வந்து எட்டுவதற்கு இன்னும் நம்ம வந்து அங்க ஏதோ சுழற்சி இருக்கு, அங்க ஏதோ அழுத்தம் இருக்குன்னு நாம கற்பனை பண்ற வரைக்கும், அந்த பாவனை பண்ற வரைக்கும் நாம இருக்கிறோம். அதையும் தாண்டி ஒண்ணுமே இல்லாத, உணர்வும் இல்லாத, பாவனையும் இல்லாத, நான் இல்லை அப்படின்னு ஒரு ஆதி நிலையில போய் உருவமற்ற ஒரு உணர்வுமற்ற ஒரு நிலைக்கு நம்ம எப்ப வரோமோ அப்பதான் அந்த துரியம் சித்திக்குது. இது அழகா சொல்லியிருக்காரு வேதாத்திரி மகரிஷி. குறையே இல்ல. நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்க தவறா புரிஞ்சுக்கிறவங்க. அதை ம். போய் நம்ம சுத்துங்க, கிருக்கிருன்னு சுத்துங்க, அங்க போய் அப்படியே ஊடுருவி போங்க, ஒளி போல போங்க, இதெல்லாம் வந்து ஒரு தவறான வழிநடத்துதல் நிறைய இருக்கு உள்ள. இது இன்னும் மகிழ்ச்சியுடைய பாடல்களை படிச்சாதான் இந்த விளக்கங்கள் அவங்களுக்கு தெளிவாகவே கிடைக்கும். நல்லதுங்கய்யா. வாழ்க வளமுடன். வணக்கங்க. அருமை, அருமைங்க. நன்றிகள் ஐயா. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இததான் நான் எதிர்பார்த்தேன். ஏன் அப்படி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம டாபிக்கே என்ன தெரியுமா? நான்முக பிரம்மா ஆசிரியர். இங்க 2 மாணவர்கள். ஒருத்தன் வந்து இந்திரன், ஒருத்தன் வந்து விரோசனன். இப்போ நான்முக பிரம்மா வந்து 2 பேருக்கு ஒரே மாதிரி தான் டீச் பண்றாரு. அவர் டீச்சிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஆனா புரிஞ்சுக்கிட்டதுல இந்திரன் சரியா புரிஞ்சுக்கிறான், விரோச்சனன் அறகுறையா புரிஞ்சுக்கிறான். அப்ப அறகுறையா புரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு பேர் அசுரன், சரியா புரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு பேரு தேவன். அப்ப நீங்க தேவன் ஆகணுமா அசுரன் ஆகணுமா அப்படிங்கிற அடிப்படை விஷயம் எந்த இடத்துல இருக்கு தெரியுமா உங்ககிட்ட? மனம்ங்கிற ஒரு விஷயத்துல தாங்க இருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு வரேன் நான். இதுக்காக தான் நான் உங்களை பேச விட்டேன். அதாவது இப்ப நீங்க தேவன் ஆகணுமா அசுரன் ஆகணுமா அப்படிங்கிற 2 விஷயம் உங்களுக்கு மனசுல இருக்கு. அப்ப மனசை நீங்க அப்டேட் பண்ணாம நீங்க எப்படி துரியத்தை அடைவீங்க? பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். அப்ப மனதை லிஃப்ட் பண்ண தெரியணும். மனசை லிஃப்ட் பண்ணா அந்த மனம் தன்னை அறிவாக உயர்த்திக்கும் போது அங்க மனம் கிடையாது. அதுதான் மனமற்ற நிலை. மனமற்ற நிலை என்பது மனம் கடந்த தூய அறிவு பிரகாசிக்கின்ற உயர் பரிமாண நிலை. அங்க மனம் இல்ல, அங்க அறிவு மட்டும் இருக்கு. அப்ப அது துரியம். ஆனா மனம் இருந்து கொண்டு இருமைகள்ல சிக்கி கொண்டு இது நான் செய்கிறேன், இதை செய்யப்படுகின்ற விஷயங்கள் எனக்கு இங்க வைப்ரேட் ஆகுது, அங்க எனக்கு வைப்ரேட் ஆகல, எனக்கு இங்க போனா சூப்பரா இருக்கு, அங்க போனா எனக்கு சூப்பரா இல்ல, இந்த குரு எனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாரு, அந்த குரு எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு ஆயிரம் விஷயங்களை ஆராய்ந்து கொண்டு இருந்தா அது மைண்ட் அப்படிங்கிற அடிப்படை விஷயத்துக்கு முதல்ல வந்துருங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ வெரிஃபை பண்ணது இவரு வேதாத்திரி மகரிஷி என்ன சொன்னாரு, அவரு ஜக்கி வாசுதேவ் என்ன சொன்னாரு, ரவிசங்கர்ஜி என்ன சொன்னாரு, அப்படி நீங்க உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு சாமியார்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணதில்ல, அது மைண்ட். அப்ப இங்க நீங்க பாருங்களேன், உலகத்துல ஒவ்வொரு மகான்களையும் எடை போடுறது. அதாவது இவர் எப்படி சொல்லியிருப்பார், அவர் எப்படி சொல்லியிருப்பார், இவர் சூப்பர், அவர் பேட், இவர் பெஸ்ட் அப்படின்னு எல்லாம் மைண்ட் வந்து உடனே அனலைஸ் பண்ணி அதுல வேற சிக்குது. எப்படி சிக்குதுன்னா ஒரு பர்டிகுலர் குருவை அபிமானிக்குது. எனக்கு வந்து இவரு தாங்க பிடிக்கும், இவர் தான் எனக்கு உயர்ந்த குரு, இவர் வழிதான் நான் வருவேன், அவர் எனக்கு மட்டமான குரு, அவர் என்னத்த சொல்லி கொடுக்குறாருங்க, அவர் வேஸ்ட் அப்படின்னு சொன்னாலே நீங்க எந்த குரு கிட்ட பாடத்தை கத்துக்கிட்டீங்களோ அங்க நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அது நீங்க யாரா வேணா இருங்க, எந்த குருமார்கிட்ட வேணா நீங்க கத்துக்கிட்டு இருங்க, எனக்கு அதை பத்தி இல்ல. விஷயம் என்னன்னா நீங்க கற்றுக்கொண்ட குருவை அபிமானம் பண்ணிக்கிட்டு இன்னொரு குரு வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த பாடத்துல ஃபெயில் ஆயிருங்க. ஏன் அப்படின்னா இங்க அப்போ உங்ககிட்ட இருமைகள் இருக்குல்ல,
இந்த குரு நல்லவரு, அந்த குரு சரியில்லை அப்படிங்கிற அந்த இருமைகள் வருது. அப்ப இங்கே மைண்ட் தான் பிளே பண்ணுது. அப்ப உண்மையான துரிய நிலைக்குள்ள போயிட்டா, இங்க குருமார்கள் மாணவனுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி பல வடிவங்களில் வருகிறார்கள் என்று புரியும். அப்ப எந்த இடத்துல ஜக்கி வாசுதேவ் தேவைப்படுறார், எந்த இடத்துல ரவிசங்கர் தேவைப்படுறார், எந்த இடத்துல வேதாத்ரி மகரிஷி தேவைப்படுறார் அப்படிங்கிறது புரியும். அப்ப வேதாத்ரி மகரிஷி கிட்ட வருகின்ற மாணவனுடைய தகுதி எப்படி இருக்க வேண்டும், ஜக்கி வாசுதேவ் கிட்ட போற மாணவனுடைய தகுதி எப்படி இருக்க வேண்டும், ரவிசங்கர் ஜி கிட்ட போகின்ற மாணவனுடைய தகுதி எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் மனப்பக்குவம் தான். அப்ப நீங்க இப்ப ரவிசங்கர் ஜி கிட்ட படிச்சுட்டு வேதாத்ரி மகரிஷி மோசம்னு சொன்னீங்கன்னா இன்னும் நீங்க பக்குவம் ஆகலைன்னு அர்த்தம். அதே மாதிரி வேதாத்ரி மகரிஷி கிட்ட படிச்சுக்கிட்டு ஜக்கி வாசுதேவ் மோசம்னு சொன்னீங்கன்னாலும் நீங்க பக்குவம் ஆகலைன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இங்க படிநிலைகள் தான். ஒவ்வொருத்தரும் அந்தந்த இடத்துல வருகின்ற குருமார்கள் மாணவனுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி பக்குவப்படுத்துறாங்க. அப்ப நீங்க எப்படி சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் பிஹெச்டி படிக்கிற ப்ரொஃபசர் கிட்ட வந்துட்டேன், எனக்கு 5ஆம் கிளாஸ் கத்துக் கொடுத்த வாதியார் மட்டமானவன், அவன் இப்படி எனக்கு சொல்லி கொடுக்கல, அன்னைக்கே இதை சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லைங்க. பிஹெச்டி சப்ஜெக்ட அவன் அன்னைக்கே சொல்லியிருந்தான்னா நான் இப்படி உயர்ந்திருப்பேன். இவன் என்னங்க 5வது போட்டு ஆவண சொல்லிட்டு ஏபிசிடி படிக்க சொல்லி என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தான், அவன் ஒரு மோசமான ஆசிரியர்னு சொன்னீங்கன்னா நீங்க பிஹெச்டி படிக்க பிரயோஜனம் இல்லைன்னு தானே புரியும். அப்படிதான் விஷயம். ஏன்னா உங்களுக்கு பக்குவம் வரணும்னா 5ஆம் கிளாஸ்ல ஒரு வாதியார் அவர் என்ன சொன்னாரோ அந்த இடத்துல நீங்க அந்த இடத்துல பாஸ் ஆனா தான் அடுத்து 6ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ்ல பாஸ் ஆனா தான் அடுத்தது 7ஆம் கிளாஸ். அப்படியே நீங்க 10th +2 கிராஜுவேஷன் பிஹெச்டி பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல என்ன புரியணும் தெரியுமா? நான் கடந்து வந்த பாதைகள்ல எனக்கு இத்தனை குருமார்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த 1ஆம் வகுப்பு மாணவர் என்ன ஆனாவண்ண படிக்க வைக்கலன்னா நான் இன்னைக்கு எப்படி பிஹெச்டில ப்ரொஃபஸரா உட்கார்ந்துருப்பேன்? முடியவே முடியாது. அவர் கைப்பிடிச்சு எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப நான் இன்றைக்கு இந்த பாடநிலையில உட்கார்ந்துருக்கிறேன், ப்ரொஃபஸரா உட்கார்ந்துருக்கிறேன். அப்ப எனக்கு அவர்தான் உண்மையான குரு. அவர் மட்டும் எனக்கு ஆனாவண்ண சொல்லி கொடுக்கலன்னா எனக்கு நீ பிஹெச்டி ப்ரொஃபஸர் போஸ்டிங் கிடைச்சிருக்காது. அப்ப இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு அவர் தான் எனக்கு முதல் குரு அப்படின்னு நம்ம எப்ப நினைக்கிறோமோ அப்ப நமக்கு இங்க குருமார்கள்ல பேதமை காணாம போயிடும். எல்லோரும் எல்லா நிலைகளிலும் நமக்கு தேவைப்படுவாங்க. ஆனா இந்த பிரிவினை மனம் உண்டாக்குது. அப்ப இந்த பிரிவினைகளை மனம் உண்டாக்குறதுனால இப்படி விதண்டாவாதமா பேசிக்கிட்டு இருக்க. அதனால நான் இங்க என்ன புரிஞ்சுக்கணும் இந்த பாடத்திட்டத்துலன்னா, குரு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வெளிப்படுத்துவாங்க, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாணவனை புரிய வைப்பாங்க. நாம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கறத நீங்க உங்க தகுதியை மேம்படுத்தி பார்ப்பது தான் உங்களுடைய சிறப்பு இருக்கு. ஆகவே இங்கு உயர்வு தாழ்வு என்பது வெளி இல்ல, நம்மிடத்தில் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க துரியம்ங்கிற ஒரு நிலையை அட்டைன் பண்ணிடுவீங்க. அதை அட்டைன் பண்ண மறு வினாடி நீங்க தான் சிவம். அந்த சிவம்ங்கிற நிலையில அங்க குருவும் இல்ல சிஷ்யனும் இல்ல. நான் குரு நான் சிஷ்யா. நான் இல்லை என்ற அர்த்தம். சமஸ்கிருதத்துல ஆதிசங்கருடைய பாடல் இருக்கு, அதை கேட்டு பாருங்க. இங்க குருவும் இல்ல சிஷ்யனும் இல்ல. ஏன்னா அங்க குரு அப்படி சிஷ்யன் அப்படிங்கிற பிரிவினை இருந்தாலே அங்க இறைவன் இல்ல. அப்ப இறைவன் நிலை வந்துட்டா அங்க யாருமே இல்ல, இறைவன் மட்டும்தான் இருக்கான். அதுதான் துரியம். அந்த துரியம்ங்கிற நிலை ஒரு உயர் பரிமாண அனுபவம்ங்க. அது அவரவர்களே அடைய வேண்டிய ஒரு அட்டைன் பாயிண்ட்ங்க. அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு போறதுக்கு உங்களுக்கு புரிதல் தான் இங்க நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். புரிதல் மட்டும்தான் இங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த புரிதல் மூலமா நீங்க அப்டேட் ஆயிட்டா இங்க உயர்வு தாழ்வு இல்ல. அந்த உயர்வு தாழ்வு இல்லாத இருமைகளற்ற மனநிலையில அனுபவங்களும் இல்ல, அங்க அனுபவங்களும் கிடையாது. மாணிக்க வாசகம் ஐயா ரொம்ப அருமையா சொன்னார். அதாவது அவர் வேதாத்ரி ஐயா சொன்னது உயர் பரிமாண அனுபவத்துல அங்க ஒரு அனுபவம் கிடையாது, அது ஒரு ஆதி நிலைன்ட்டாரு. அப்ப அந்த ஆதி நிலைங்கிறது அங்க தொடக்கமும் இல்ல முடிவும் இல்ல அனுபவம் இல்ல. அது தன்னில் தானாய் தன்மயமாய் சுயம் பிரகாச அறிவாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அந்த பிரகாசத்தினுடைய வெளிச்சத்தினால் இங்க எல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. ஆனா அந்த வெளிப்படுகின்ற விஷய சுகங்கள் அதற்கு அனுபவம் ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அது ஒரு வெளிச்சம் மட்டும்தான். அது வெளிச்சப்பட்டு பிரதிபிம்பிக்கிற விஷயங்கள்ல தான் இத்தனை அனுபவம் ஆகுது. அப்ப நான் இதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன்னா, ஒரு டார்ச் லைட்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது கண்ணாடியில பட்டு அந்த கண்ணாடியில இருந்து வெளிப்பட்ட அந்த வெளிச்சம் தான் அந்த ரூம்ல இருக்கிறதெல்லாம் காட்டுது. ஆனா டார்ச் லைட்டோ என்னமோ ஒரே இடத்துலதான் போக்கஸ் பண்ணி அந்த இடத்துல காட்டுது. அப்ப நீங்க ஒரு இடத்துல போக்கஸ் பண்ணி பார்த்தா அங்க ஒன்றும் தெரியல, ஆனா அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எல்லாம் தெரியுது. அப்ப இங்க எல்லாம் தெரியும் போது இங்க மனசு இருக்கு, எதுவுமே தெரியலங்கிற இடத்துல அறிவு இருக்கு. இதுதான் விஷயம். அப்ப இங்க எதுவுமே தெரியலன்னு ஒருத்தர் சொல்றான்னா அவன் அறிவு நிலைக்கு வந்துட்டான். அங்கதான் நிறைக்குடம் தழும்பாது, குறைக்குடம் கூத்தாடும். அப்ப இங்க நிறைக்குடமா ஒருத்தன் மாறிட்டான்னா அங்க தழும்புறதே இல்லை, அங்க வேற்றுமைகள் கிடையாது, அங்க சதுரத்துக்கு ஒண்ணுமே இல்ல. ஃபுல்ஃபில்னஸ், சாட்டிஸ்பாக்சன், முழுமைத்தன்மை, அவ்வளவுதான். அங்க பூரண திருப்தி. அங்க விளக்கத்துக்கோ விளக்கம் கொடுப்பதற்கோ இரண்டாவது ஒரு விஷயம் அங்க இருக்கவே இருக்காது. அப்ப அதுதான் துரியம்.
அப்ப நீங்க இங்க புரிஞ்சுக்குங்களேன். இப்ப இந்த பாடத்திட்டத்துல வந்த நீங்க அட்டைன் பண்ணிட்டேன்னா அட்டைன் பண்ணலையா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கேள்வி எழுப்பிக்கிங்க. நீங்க அட்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை என்று அர்த்தம். இன்னொரு விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்துக்குவதற்கு அங்க இன்னொருத்தர் கிடையாதுங்கிறது அர்த்தம். அப்ப அந்த நிலை தான் இங்க துரியம் என்ற ஒரு நிலை. அதை பிரம்மா இங்க நான்முக பிரம்மா ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்து கொண்டு வராரு. இப்ப இந்த பாடம் அப்படிதான் போகும். அப்ப அங்க அறியாமை ஒரு நிலை இருக்கு, ஆழ்ந்த உறக்கம். ஏன்னா அங்க நான் யார் என்று எனக்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அங்க நீங்க இறைவனோட தான் இருக்கிறீங்க, அந்த இறை அனுபவத்துல தான் இருக்கிறீங்க. ஆனா அங்க நான் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாத காரணம் என்ன? அங்க மனசு இல்ல. அப்ப அங்க இருமைகள் இல்ல. ஆனா இருமைகள் இல்லாத நிலையெல்லாம் இறைநிலையா? இருமைகள் இல்லாத நிலையெல்லாம் இறைநிலைன்னா மனசு இல்லையே, அப்ப அங்க இருமைகள் இல்லையே, அப்ப தூக்கமும் இறைநிலை தானேங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறான். யாரு? இங்க இந்திரன் கேட்கிறான். நீங்க இருமைகள் இல்லாத நிலை இறைநிலைன்னு சொல்றீங்க, அப்ப நான் ஆழ்ந்த உறக்கத்துல எனக்கு இருமைகள் கிடையாது, நான் ஆனா பெண்ணான்னு தெரியாம தூங்குறேன், நான் இந்தியனா இஸ்லாமியனான்னு தெரியாம தூங்குறேன், அப்ப எனக்கு அங்க இருமைகள் இல்லை இல்லையா? ஆகவே அதுதானே இறைநிலை, அதுதானே ஆத்ம நிலைன்னு அவன் கேட்கிறான் பிரம்மா கிட்ட. பிரம்மா சொல்றாரு, இல்லப்பா, அங்க நீ எதையுமே இருமைகளையும் நீ அறியவில்லை என்பது போலவே நீ உன்னையே நீ யார் என்று அறியவில்லை இல்லையா? அப்போ நீ அங்கேயும் ஃபெயில் தான் ஆகுற. அப்ப அந்த இடத்துலயும் சுசுப்திலையும் நீ ஃபெயில் ஆயிட்ட. ஏன்னா உனக்கு உன்னை தெரிஞ்சு கொள்ள முடியல, உலகம் இல்லாத மாதிரி உன்னையும் பார்க்க முடியாம போயிடுது. ஆனா துரியத்துல நான் இருக்கிறேன்ங்கிற தன்னிலை பார்க்க முடியும். துரியம்ங்கிறது எப்படின்னா ஐஆம்ன ஸ்டேட், அதாவது எனக்கு வேற எதுவுமே இல்லை, எல்லாம் நானே, ஐஆம்ன ஸ்டேட். அது அந்த நிலை ஒரு உயர் பரிமாண நிலையா இருக்கிறதுனால அந்த நிலை அட்டைன் பண்ணவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அங்கதான் இது இருமைகளற்ற நிலைன்னு நான் சொல்றதுனால, இப்ப இந்த உலகம் அவங்களுக்கு முன்னாடி வரும்போது இறைவன் காணாம போயிடுதுன்னு நான் சொன்னேன்ல. அதாவது பரம் தெரியும் போது உலகம் மறைஞ்சு போயிடும். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. அப்ப இந்த திருமந்திரம் பாட்டு இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே அப்படின்னா இந்த பிரபஞ்சமே அந்த இறைவனோட கலந்து போயிடுச்சு, அவ்வளவுதான், மறைஞ்சு போச்சு. அந்த இறைத்தன்மை தான் இங்க இருப்பா இருந்து கொண்டு எல்லாவற்றையும் உருவாக்கும். அந்த உருவாக்கத்தை எல்லாம் தன்னுள்ளேயே அனுபவமாக்கும், தனக்குள்ளேயே ஒடுக்கிக்கும். அப்ப இந்த மூன்று நிலைகளுக்கும் சாட்சியா அதுவே இருந்துகிட்டு இருக்கும். சம்பந்தமும் படாது, உருவாக்கும், அனுபவிக்கும், அழிக்கும், ஆனா சம்பந்தப்படாது. அப்படி இருக்கிற அந்த நிலை தன்னிருப்பு, தன்னுணர்வு, பேரிருப்பு, பேருணர்வு, ஒற்றா இருப்பு அப்படின்னு பல பெயர்கள் அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த இருப்பு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நிலையில அது ஒரு தூய அறிவா பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அதுதான் இறைநிலை, பிரம்ம நிலை. அங்க ஒன்றுமில்லை, சூன்யம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அங்க போன பிறகு அது ஆதி நிலை அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த ஆதி நிலையில் நான் இருக்கிறேங்கிற இருப்பை அது எப்பொழுதும் தன்னை உணர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவம். அது நடக்கணும் அப்படின்னா முதல்ல மனதுக்கு புரிதல் வரணும், மனம் மேம்படணும், ரொம்ப உயர் பரிமாண இடத்துக்கு மனம் லிஃப்ட் ஆகணும். அதுக்குதான் நம்ம இவ்வளவு விஷயங்களை கடந்து வரோம், இவ்வளவு பாடங்களை கேட்கிறோம். அதனால யாராவது ஒருத்தர் தவறான அட்டைன் பண்ணிட்டேன்னு நினைச்சு இதுக்கு மேல தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சு ஒதுங்கி போயிடாதீங்க. இங்க எல்லாமே நம்மள லிஃப்ட் பண்ணி மேல கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் இங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்ப இங்க இந்த பாடத்தினுடைய இந்த இறுதி அத்தியாயத்துல இப்ப முதல் மந்திரம் இப்படி விளக்கம் கொடுக்கப்படுது. அப்புறம் பிரஜாபதி மேலும் தொடர்கிறார். திருப்பி நான் உபனிஷத்துக்குள்ள வரும்போது அந்த ஆன்மாவை பற்றி பேசும்போது சொல்றார், அது பாவமற்றது, மூப்பற்றது, மரணமற்றது, கவலையற்றது, பசி இல்லாதது, தாகம் இல்லாதது, ஆசைகள் நிறைவேறப்பட்டது, சங்கல்பம் தடைபடாதது, அதனையே தேட வேண்டும், அதனையே அறிய வேண்டும். அந்த ஆன்மாவை தேடி அறிந்தவன் எல்லா உலகங்களையும் அடைகின்றான், எல்லா ஆசைகளும் நிறைவேற பெறுகின்றான் என்று இந்த இடத்துல இந்த சாந்தோக்கிய உபனிஷத் அருமையா விளக்கம் கொடுக்குது. அப்ப ஒரு உண்மையை கூறுவதுடன் நீங்க பிரஜாபதி நான்முக பிரம்மா நின்று விடுகிறார். இந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி ஒரு ஹைலைட் பாயிண்ட சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறாரு. இதான்ப்பா ஆத்மா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆன்மா என்ற ஒன்று உள்ளது, அதை அடைந்தவனுக்கு இவ்வளவு பேர்கள் வாய்க்கின்றன என்று சொல்வதுடன் நின்று விட்டார் நான்முக பிரம்மா. அப்ப ஆன்மா எது என்று, யார் என்றோ, எங்கோ உள்ளது என்றோ அவர் கூறவில்லை. அப்ப இது என்ன பண்ணுன்னா கேட்டவர்களின் ஆர்வத்தை தூண்டும் விதமாக அவருடைய வார்த்தைகள் அமைந்து விட்டன. இதை கேட்டு ஆர்வம் கொண்டு தம்மை உண்மையில் யார் நாடி வருகின்றானோ அவனுக்கு உபதேசத்தை தொடரலாம் என்பது அவரது எண்ணம் என்று இந்த இடத்துல இந்த உபனிஷத்து அருமையா முடிக்குது. இப்போ இந்த இடத்துல இப்ப பாயிண்ட நான் நிறுத்துறேன். எப்படி நிறுத்துறேன்னா, இப்போ
ஆன்மா எதுன்னு காட்டி கொடுக்கல பிரம்மதேவர். அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லல, அது எங்க இருக்கிறதுன்னு சொல்லல, எதுவுமே சொல்லாம ஆன்மாவுடைய மகிமைகளை பூரா சொல்லிட்டார். அப்ப இதை கேட்ட உடனே 2 பேர்ல ஒருத்தன் என்ன சொல்லிட்டான், ஆன்மாவை பிரதிபிம்பிக்கக்கூடிய இந்த உடலும் மனசும் தான் நான். அப்ப இதுல பிரதிபிம்பிக்குதல்ல, இதுல தெரியுதல்ல ஆன்மா, இது போதும் எனக்குன்ட்டு போயிட்டான். இன்னொருத்தன் கேள்வி மேல கேட்டான். அவன் தான் இந்திரன், அவன் தேவர்களின் தலைவன். இவன் ஒண்ணுமே தெரிஞ்சுக்க வேண்டியதுல, எனக்கு உடம்புதான் ஆத்மான்னு தெரிஞ்சு போச்சுட்டு உடம்பையே ஆன்மான்னு பாவிச்சுக்கிட்டு வெளியே போயிட்டான். அவன் விரோச்சனன். அப்ப இந்த இடத்துல வந்து நான்முக பிரம்மா ஏன் வந்து நிறுத்துறாரு, பாயிண்ட ஏன் நிறுத்துறாருன்னா, உண்மையா தேடுபவனுக்கு தான் மேற்கொண்டு உபதேசம் கொடுக்கணுங்க. சும்மா ஏனோ தானோன்னு வகுப்புல இருக்கிறவனுக்கு உபதேசம் கொடுக்க கூடாது. ஏன்னா அவனுக்கு அது புரியாது, அதுல ஆர்வம் இருக்காது. அப்படி ஆர்வம் இல்லாம இந்த பாடத்துல பயணிக்கிறவன் இதுல பயன்பெறவும் முடியாதுங்கிறதுனால இந்த இடத்துல வந்து குருமார்கள் நிறுத்துவாங்க. அப்படிதான் இங்க பிரம்மா வந்து நிறுத்துறாரு. உண்மையா தேடுபவனுக்கு உபதேசம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப நாமளும் அதே மாதிரிதான் இப்ப இந்த பாடத்தை நிறுத்துறோம். உண்மையா தேடுபவர்களுக்கு இந்த உபதேசம் தொடரும். அதனால இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வகுப்புல வரும். நன்றி. ஐயா ஒரே ஒரு சந்தேகங்க ஐயா, கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஐயா. இப்ப நீங்க சொல்லுங்கம்மா. சொன்னீங்க ஆழ்ந்த உறக்கத்துல வந்து, இப்ப கௌசி கேட்டதுக்கு நீங்க சொன்னீங்க ஆழ்ந்த உறக்கத்துல இருமை நிறையவே அவர் உணரல, அதனால அந்த அனுபவம் அது வந்து அந்த அனுபவம் ஆகாது அப்படி சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து அந்த 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 உணர்வையும் உணரணும் அப்படின்னு சொன்னீங்க. உணர்றதுக்கு அப்ப இன்னொரு உணர்றதுக்கு ஒண்ணு வேணும் இல்லைங்க? உணர்றதுங்கிறதுமா நான்கிற ஐஆம்ன ஸ்டேட். அதாவது உணர்றதுன்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நான் இதுக்கு ஏற்கனவே எப்படி விளக்கம் கொடுத்திருக்கேன்னா, இப்ப நம்ம பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி சொன்னேன், இப்ப நம்ம வந்து நீங்க, நானு, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 3 பேர் எல்லாம் உட்காந்து ஒரு ரூம்ல பேசிட்டு இருக்கோம். அப்ப நாம எல்லாம் வந்து அந்த வெளிச்சத்துல, ரூம்ல வந்து லைட் வெளிச்சத்துல பேசிட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு பவர் கட் ஆயிடுது. இப்ப பவர் கட் ஆன உடனே கும் இருட்டு ஆயிடுது. இப்ப கும் இருட்டு ஆன உடனே உங்களுக்கு புலன்கள் எதுவும் வேலை செய்யல. ஏன்னா கண் இருந்து பார்க்க முடியாது, காது இருந்து கேட்க முடியாது, அப்படிங்கிற ஒரு நிலையில அங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. புலன்களே இல்ல. அப்ப நான் எங்க உட்காந்துருக்கேன், நீங்க என்ன பார்க்க முடியல, உங்க ஃப்ரெண்ட் எங்க உட்காந்து உங்களால பார்க்க முடியல. ஆனா நான் இருக்கிறேன்ங்கிறத உங்களை காட்டி கொடுக்கறதுக்கு இன்னொருத்த வேணுமான்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு கண்ணும் வேலை செய்ய வேண்டாம், காதும் வேலை செய்ய வேண்டாம், எதுவுமே நீங்க வாய் திறந்து கூட பேச வேண்டாம். ஆனா நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு அந்த இருட்டுல உங்களுக்கு இன்னொரு தேர்ட் பர்சன் வேணுமா? சொல்லுங்க. வேண்டாங்க ஐயா. வேண்டாம் இல்ல. அப்ப நான் வேண்டாம். இருக்கிறேங்கிறது உங்களால உணர முடியுமில்ல. அது இருட்டா இருந்தாலும் சரி, புலன்களே இல்லைன்னாலும் சரி, நீங்க இருக்கிறத நீங்க உணர்றீங்க. அந்த ஆமாங்க ஸ்டேட்டை ஐயா. தான் இங்க வந்து சாஸ்திரம் துரியம்ங்குது. அதை நீங்க எப்பொழுதுமே புரியுது. உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அயம்ன ஸ்டேட் அது. அதுக்கு புலனும் வேண்டாம், உடலும் வேண்டாம், மனசும் வேண்டாம். ஆனா இப்ப அந்த அயம்ன ஸ்டேட்டுக்குள்ள நீங்க போகாதனாலதான் இந்த கேள்வி எல்லாம். அதாவது என்னையே நான் உணர்ந்து கொள்ளுகின்ற அந்த உயர் பரிமாண அனுபவத்துக்குள்ள நம்ம போறதுக்கு நம்ம கிட்ட இருக்க தடையா இருக்கிற பிரச்சனையே இந்த உடம்பு மனசுதாம்மா. அதனாலதான் என்ன பண்ணுதுன்னா, ம். புலன்கள் மூலமா கடவுளை பார்க்க ஆசைப்படுது, மனசு மூலமா கடவுளை தேடிக்கிட்டு இருக்கு, வேற யாராவது காட்டி கொடுப்பாரான்னு இன்னொருத்தர் எதிர்பார்க்குது. அப்ப இதெல்லாம் வந்து இங்க மைண்டோட பிளே. அப்ப இங்க அந்த உயர் பரிமாண அனுபவத்துல உடம்பும் தேவையில்லை, மனசும் தேவையில்லை, புலன்கள் வேண்டி கிடையாது. ஆனா நான் இருக்கிறேன்னு எனக்கு நானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த உணர்வை தான் நான் வந்து அயம்ன ஸ்டேட்டு, அதுதான் இருப்பு, அதுதான் இறைவன் அப்படின்னு சொல்றேன். அது வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான வழிமுறைகள் வந்து இங்க உடல், மனம், பஞ்ச கோஷங்களுக்கு அப்பாற்பட்டது. அது ஆதி நிலைன்னு ஐயா சொன்ன மாதிரி. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்களுக்கு வரும், அதுக்குண்டான லூப் ஹோல்ஸ், அதுக்குண்டான எப்படி அடைகிறதுங்கிற வழியை நம்ம காட்டுவோம். நீங்க அடையிறது உங்களுடைய சுய முயற்சி தானே தவிர யாரும் எடுத்து கொடுத்துட முடியாது, எந்த குருவும் கொடுக்க முடியாது. இல்ல நான் கேக்குறேன், நீங்க வந்து இருமையற்ற தன்மை, நாணற்ற தன்மை சொல்றீங்க. ஆழ்ந்த தூக்கத்துல அப்ப நான் இருக்கேன்ல, அப்ப அது நான் உணர்ந்த மாதிரி தானே அப்படின்னு அவர் கேக்குறாரு இந்திரன். இல்ல நீ அப்பயும் நீ உணரல, அந்த இருமையை உணரல அப்படிங்கறத சொல்றீங்க. அப்புறம் நான் அப்படிங்கறத வந்து விழிப்பு நிலையில உணரணும் அப்படிங்கறதும் சொல்றீங்க. அந்த இடத்துல கொஞ்சம் இல்லம்மா, உணரலன்னா இப்ப நீங்க தூக்கத்துல நீங்க யாரு ஆனா பெண்ணான்னு உணர்ந்தீங்களா? இல்லையில்ல. இல்லைங்க ஐயா. ஆனா அங்க அது வந்து ஞானற்ற இருமைகள் இல்ல. ஆனா தன்மைன்னு பெண்ணான்னு சொல்றீங்க. உணர்ல இருமை. அந்த இடத்துல உணரல் அவர் வந்து சொல்றாரு, அப்ப அது ஞானத்தன்மை தானேன்னு கேக்குறாருலங்க ஐயா இந்திரன். ம், அப்ப இல்ல ஆமா, நீ அந்த இடத்துல நீ அதை உணரல அப்படின்னு சொல்றாருல பிரம்மன். கரெக்ட். ஆஹ் அவன் அங்க அப்ப நான் உணரலாங்கிறதுனால நானுங்கிறது உணராமல போயிட்டான். அந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரியுமா, இந்திரன் வந்து இருமைகள் இல்ல, நான் ஆனா பெண்ணான்னு தெரியல, புரியுதுங்க ஐயா, அது புரியுதுங்க ஐயா. வந்து ஆஹ் வெப்பமா குளிர்ச்சி அந்த இடம் தெரியல, நான் இந்தியனா இஸ்லாமியனான்னு தெரியல, அது வந்து ஓகே, அதெல்லாம் தெரியலப்பா, ஓகே, எல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இருமைகள் தெரியல. நீ யாருனாலும் தெரிஞ்சுக்கிட்டியான்னு அங்க கேட்கும்போது சொல்ல முடியல அவனால. சரிங்க ஐயா, சரிங்க. ஆழ்ந்த உறக்கத்துல அவன் தன்னை புரியுதுங்க யாருன்னு ஐயா, தெரிந்து கொள்ள முடியல. அப்ப அதுக்கு பேர் என்ன, அறியாமை தானே. சரிங்க, புரியுதுங்க, நன்றிங்க ஐயா. ஆஹ் ஆனா இங்க வந்து துரியத்துல அறிவு இருக்குன்னு அறிவுக்கு தெரியுமா, நான் இருக்கிறேன்னு தெரியும். ஆனா அந்த இருப்பு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி உருவத்துல இல்ல,
அருவத்துல இல்ல, அருவுருவத்துல இல்ல. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றோம். அதாவது உங்களுக்கு ஏதாவது அனுபவம் நிகழ்ந்தா அதுதானே நான் இப்ப நீ இனிப்பு சாப்பிட்டா இனிப்பு அனுபவம் நம்ம சொல்லி புரிய வைக்கிறோம், கசப்புனா கசப்பு அனுபவம் சொல்லி புரிய வைக்கிறோம். அது மாதிரி இறை அனுபவத்தை எப்படி புரிய வைக்கணும்னு நீங்க எங்ககிட்ட கேக்குறீங்க. அது முடியாதுன்னு சொல்றோம். உணர்தல்னு சொல்லலாமான்னு கேட்டேங்க. ஆமா, அதுதான் பேருணர்வு, அதுதான் பிரக்ஞைன்னு சொல்றது. அந்த பிரக்ஞை வந்து தான் இருக்கிறேன்னு தன்னையே உணரும். அது நீங்க அந்த உணர்வதற்கு பேர் வந்து இருப்புன்னு தான் பேரு. அறிவுன்னு நம்ம வந்து எப்ப மாத்துறோம் தெரியுமா? வெளிப்பட்டு பிரகாசிக்கும் போது அறிவுன்னு சொல்றோம். அது வெளிப்படாம விதையா இருக்கும்போது அதை நம்ம விதைன்னு தானே சொல்றோம், பீஜம்னு தானே சொல்றோம். அப்படி புரிஞ்சுக்குங்க. ஆமாங்க. இந்த பீஜத்துக்குள்ள சரிங்க. இருக்கிறது வெளியே தெரியாம இருக்கும்போது அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. ஆனா வெளியே தெரியும் போது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். என்ன சொல்றேன்? துளிருங்கிறேன், இலைங்கிறேன், கிளைங்கிறேன், காய்கள், கனிகள், மலர்கள், வேர்கள் அப்படின்னு 1000 விஷயங்களை நான் வெளியே வந்த பிறகு சொல்லுவேன். ஆனா வெளியே வராம பீஜமா இருக்கும்போது சொல்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லையல்லமா. அந்த நிலைதான் கண்டிப்பா. அமைதி, சைலன்ஸ். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. ஆனா அது இருக்கா இல்லையா? இருக்குதுங்க ஐயா. அதையே அது உணருமா. அந்த இடம் தான் இங்க மெயின் பாயிண்ட். அது வந்து நீங்க உங்களுக்குள்ள அடைய வேண்டிய விஷயம். அது நம்ம யாரும் அதை புரிஞ்சிருச்சுங்க, புரிஞ்சிருச்சுங்க ஐயா. அருமை அருமை. நன்றிங்க ஐயா. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த புரிதலை வந்து அட்டைன் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். இந்த புரிதலை அப்படியே அனுபவமாக்கிடுங்க. புரிதலோட நின்றுடக்கூடாது. அதை அனுபவமாக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க அது ஆயிட்டீங்க. இவ்வளவுதான் அது. நன்றிங்க. வணக்கங்கய்யா. அப்ப எல்லாருமே விழிப்பு நிலையில நானுங்கிற அந்த உணர்வு இருக்குதானுங்கய்யா? அப்ப எல்லாருமே அவங்க உணர்ந்தவங்க தானுங்கய்யா? இல்லையே, நீ விழிச்ச நிலையில நான் இருக்கிறேங்கிற எந்த அடிப்படையில உணர்ந்துகிட்டு இருக்கீங்க? அது சொல்லணும்ல. நானுங்கிற ஒரு உணர்வு நிலையை நான் நான் உணர்ந்துட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க இன்னொருத்தர் வெளியிருந்து இருந்தா தான் நீங்க சொல்லவே முடியும். நீங்க அப்படி சொல்லவே முடியாது. ஆனா இங்க உடல் மனம் கடந்து நீங்க இருப்பீங்க. அப்ப அங்க வந்து நீங்க உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இருக்காது, எந்த அனுபவம் தேவை இருக்காது, எந்த வகுப்பும் தேவை இருக்காது. அப்படி சொல்ல வரேன் நான். அது ஒரு உயர் பரிமாண அனுபவ நிலை மாதிரி. அங்க வந்து எந்த விஷயங்களும் வெளிப்படுத்துறதுக்கோ சொல்றதுக்கோ விஷயங்கள் அங்க கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கணும். இப்ப நான் இப்ப சொல்றது ஒரே நாள்ல புரியாதுமா. ஏன்னா இதுக்கு நீங்க இந்த நேரத்துல இப்படியே விளக்கம் கொடுத்துருக்கேன்னு எதிர்பார்க்க முடியாது. சிந்தனை பண்ணுங்க, உங்களுக்குள்ள திரும்பி சிந்தனை பண்ணுங்க. இதுக்கு விடை கிடைக்கணும் உங்களுக்கு. அந்த விடை உங்களுக்குள்ள இருந்து மலரணும். அதுக்குதான் கான்சியஸ்னஸ் பேரு. இப்ப நான் என்ன கொடுத்தாலும் தட் இஸ் கால்டு நாலேஜ் தானம்மா. நான் இந்த வேத சாஸ்திரங்களே எடுத்து உங்ககிட்ட திணிச்சாலும் அதுக்கு நாலேஜ்னு தான் பேரு. வேதமே அதை சொல்லுது. நீங்க வேதத்தையே படிச்சாலும் வேதத்தை விட்டுடு. ஏன்னா அது பூரா நாலேஜ். ஆனா எந்த இடத்துல நம்ம இத நமக்குள்ள உணர்றோமோ அதுக்கு பேரு கான்சியஸ்னஸ். அப்ப அந்த உணர்வு உங்களுக்குள்ள மலர வேண்டிய விஷயம். அது உங்களுக்குள்ளேயே மலரும். நீங்களே அதுங்கிறத உணரப்படும். அந்த உணர்வுக்கு வேறாக ஒன்றுமே இல்லை என்ற அனுபவம் நிகழும். அந்த அனுபவம் உங்களுடைய சுய அனுபவம். அது சுயம். அதுக்கு வந்து வார்த்தைகள் இல்லம்மா. அந்த இடத்துல நம்ம சொல்லவே முடியாதுங்கிறது தான். நம்ம வந்து தாய் தன் மணாளனுடன் கூடியதை தன் மகளுக்கு கூறு என்றால் கூறுவது எங்கனம் அப்படின்னு திருமந்தம் பாட்டை கூட நம்ம உதாரணமா காட்டியிருப்போம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லுன்னா எப்படி சொல்ல முடியும்? அது அவங்கவுங்க உணர வேண்டிய விஷயம்ங்கிறது நீங்க இப்படி வெளிப்படையா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் திருமந்திரம் அப்படியும் பேசுது. ஆகவே நீங்க இதை வந்து வார்த்தைகளால் விளக்கவே முடியாது. உங்க சுய எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு மைண்ட் லிஃப்ட் ஆனா தான் நடக்கும். யார் சொன்னாலும் நடக்காது. நான் உங்களை அதை புரிய வைக்கவே முடியாது. வேதாத்திரி மகரிஷி ஐயா உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ரவிசங்கர் ஐயா உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஜக்கி வாசுதேவ ஐயா உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இவர்கள் எல்லாம் வழிகாட்டிகள் மட்டும்தான். இவர்கள் எல்லாம் உங்களுக்கு வழியை மட்டும் காட்டுவாங்க. அந்த இலக்கை அடைய வேண்டியது உங்களுடைய சுய முயற்சி, சுய பொறுப்புங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. அதுதான் இந்த பாடம். அப்ப இதை பற்றி இன்னும் விரிவா நம்ம பேசுவோம். ஏன்னா நேரம் போயிடுச்சு இல்லையா? மற்றவர்களுக்கு எல்லாம் பல வேலைகள் இருக்கு. ஆகவே அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி. ஓம் தத் சத். ஐயா ஒரே நிமிஷம் ஐயா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஒரு கேள்வியா? ஒண்ணும் இல்லைங்க ஐயா. நான் வந்து இந்த நாதயோகம் கிளாஸ்ல இத்தனை நாள் வகுப்புல நான் கத்துக்கிட்டது இன்னைக்கு நீங்க பேசுனதுல வந்து நான் வந்து என்ன எனக்கு என்னோட சின்ன அறிவுக்கு என்ன புலப்பட்டுச்சுன்னாங்க ஐயா. நான் வந்து நம்ம வந்து நம்மளோட யோகிதையை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோம்னா இந்த நிலையை அடையறதுக்கு நம்மளுக்கு வந்து குரு வந்து தன்னை போல வந்து வழிகாட்டுவாரு. நம்ம வந்து இந்த நிலையை அடையலாம் அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சுதுங்க ஐயா. அருமையான புரிதல்மா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒருத்தர் தன்னை தான் அறியணும் அப்படின்னா அந்த அறிகின்ற விஷயத்தை வெளிப்படுத்துவதே அதே அறிவு தான். அது இன்னொரு ரூபத்துல வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்துகின்ற அந்த அறிவு வந்து உங்களுடைய பரிமாணத்துக்கு தகுந்த மாதிரி குருமார்களா வரும். அதான் நான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன். 1ஆம் கிளாஸ்ல வர்ற வாதியாரும் பிஹெச்டில வர்ற வாதியாரும் ஒருத்தரே தான். ஆனா ஏன் டைரக்டா பிஹெச்டி சப்ஜெக்ட் உங்களுக்கு ஆரம்பத்துல கொடுக்கலன்னா, அப்படி டைரக்டா கொடுக்க முடியாது. படிப்படியா உங்களை மனோரீதியா தயார் பண்ணும்போது தான் நீங்க பிஹெச்டில என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அப்போ 1ஆம் கிளாஸ்லயும் அதே தான் உங்களை வந்து வழி நடத்தி தூக்கி விட்டுச்சு. 2ஆம் கிளாஸ்லயும் அதே தான் வந்து உங்களை வழி நடத்தி தூக்கி விட்டுச்சு. ஆனா உங்களுடைய பார்வையில ஆசிரியர்கள் வேற வேற தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இறுதியில அந்த பிஹெச்டி சப்ஜெக்ட்ல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது எப்படி அனுபவம் ஆகுதோ அதே விஷயம் தான் இங்க ஆன்மீகத்திலையும்.
இங்க பல வழிகள்ல உங்களுடைய அறிவு பரிமாணமே பல்வேறு வடிவங்கள்ல வந்துகிட்டே இருக்கு. அது வேற வேற குரு மாதிரி வரும். அதனால நீங்க முதல்ல உங்களுக்கு வர வேண்டியது குரு பக்திங்கிற நான். ஏன்னா உங்களையே நீங்க நேசிக்காத பொழுது நீங்க எப்படி உங்களை அடையாளம் காணுவீங்க? காண முடியாதுங்கிற நான். அதுதான் விஷயம். இததான் சாஸ்திரம் சொல்லுது. அதாவது குரு இல்லாத வித்தை பால் என்று ஏன் சொல்லுதுன்னா, எதிரில சொல்லி கொடுக்கறதே நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அபிமானம் வரணும். அந்த அறிவு உங்களுக்கு வரணும். அதை விட்டுட்டு நீங்க வேற்றுமையில இவரு வேற நான் வேற இவன் யார் எனக்கு சொல்லி கொடுக்கறது அப்படின்னு நினைச்சீங்கனாலே பாடம் வராதுமா. அதனால நீங்க அருமையா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த நிலை வந்தாலே அப்டேட் ஆயிடுவீங்க. அப்பதான் மைண்ட் லிஃப்ட் ஆகி மேல போகும். அதை புரிஞ்சுக்குங்க. ஆனா அதே இடத்துல அது அபிமானமா மாறிடக்கூடாது. அது நானே தான் அங்க அந்த லெவல்ல இருந்தா இப்ப இங்க இந்த லெவலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை அப்டேட் பண்ணுங்க. அப்ப கடைசியா மைண்ட் வந்து கான்சியஸ்னஸா மாறிடும். அப்போ நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. அதுதான் உயர் பரிமாண அனுபவம். நன்றி சொன்னங்க ஐயா. நன்றிகள் அம்மா. வகுப்புகள் கேளுங்க. மீண்டும் மீண்டும் இதுல விடாம முயற்சி பண்ணுங்க. நீங்க தெரிஞ்சுட்டா நின்னுடாதீங்க. அதுவே உங்களுக்கு விலகும். நான் அதான் அதை சொன்னேன். மகா மிருத்யுஞ்ச மந்திரா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல. அதாவது நானே அந்த விடுபட்டு கொள்ளுகின்ற நிலையை உருவாக்கிக்கணும். அது வந்து உங்களை விட்டு மற்றதெல்லாம் தானா விலகணும். நீங்க இங்க எதுல இருந்து விடுபடக்கூடாது. அது மாதிரிதான் இந்த சாஸ்திரமும். போதும் நான் படிச்சுட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு விட்டுறக்கூடாது. உங்களை விட்டு அதுவே விலகும். அந்த ஸ்டேட் வரும்போது நீங்க அட்டைன் பண்ணிட்டீங்கன்ற அடையாளம். அந்த நிலை வருமா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.